அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டிராகனின் காதல் கதையோடைய 46லேருந்து 48வது எபிசோட்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் வீடியோ. லாஸ்ட் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் எபிசோடில் சியா இமோகியை தேடி ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தால் அதோடு தான் முடிச்சிருப்போம். அவள் அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஜுன் நடந்து வந்துட்டு இருந்திருப்பான். அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிறதான் காமிக்கிறாங்க. சியா தான் ஜுன்னை கண்ணு முன்னாடியே வராத போயிருன்னு சொல்லியிருப்பாள்ல. இருந்தாலும் சியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால சியாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அந்த நேரம் தான் சியாவும் நர்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு வேகமாக வெளியே ஓடி வந்திருப்பாங்க. ஜுன்னும் சியான்னு கூப்பிட்றான். ஆனால் சியா கண்டுக்கவே இல்லை. அவள் ஜுன்னை தாண்டி ஓடிட்டா. பின்னாடி நர்ஸும் வந்து அவங்கள வேகமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுன்னும் என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அவங்க கார்டியன் திரும்ப வரமாட்டாங்கங்கிறத நான் சொன்ன உடனே அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ சியாவும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து ரோட்டில் ஃபுல்லாக இமோகியை தேடிட்டு இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டுருக்கா. இப்போ சியாவும் மனசுக்குள்ளே நான் உன்னை தனியாக இருக்க விட மாட்டேன், நீ என்னை பார்க்க வரலன்னு என்ன, நான் உன்னை தேடி வரேன், தயவு செஞ்சு எனக்காக காத்துரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே ஓடுறா. ஓடினவ ஒரு காஃபி ஷாப் முன்னாடி நிற்கிறா. அங்கே உள்ளுக்குள்ளே யாரோ இமோகி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல். அதனால் உள்ளே போய் வேகமாக எல்லாரையும் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது ஒரு பொண்ணோட காஃபி வேறு தட்டி விட்டா. அது அவங்க மேலாம் ஊற்றிடுச்சு. அவங்களும் சியாவை வெளியே துரத்திடுறாங்க. அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்தவள் டயர்டாகி கீழே விழுந்துட்டா. அந்த நேரம் தான் ஜுன்னும் சியாவை கண்டுபிடிக்கிறான். இப்போ ஜுன்னும் சியாவோட காலை கவனிக்கிறான். அவளுக்கு காயமாயிருக்கு. அதை பார்த்துட்டு ஜுன், நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, அதனால தான் இமோகி காணாமல் போனான், அதனால சியா இவ்வளோ தூரம் போவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு சியா கிட்டே வந்து இதை நிறுத்து சியா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சியாவும் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்குலாம் என்கிட்ட எனர்ஜி இல்லை ஜுன்னும் சியான்னு சொல்கிறான். அதுக்குள்ளே சியா, அவன் காணோம், என்னை விட்டு தூரமாக போயிட்டான், அவனை நான் கண்டுபிடிச்சி ஆகணும், என்னை தனியாக விடு அப்படின்னு கத்துறா. ஜுன்னும், நீ உயிரோடு இருந்தால் தான் அவனை கண்டுபிடிக்க முடியும், கொஞ்சமாவது யோசிச்சியா, வா ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் தான் இதை ஆரம்பித்தேன், அதனால் நானே இதை முடிக்கிறேன், நானே இமோகியை கண்டுபிடிக்கிறேன், நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லி கேபில் ஏற்றி அனுப்பி விட்டுறான். அனுப்பி விட்டுட்டு இப்போ ஜுன்னும் யாருக்கோ கால் பண்ணி இமோகியை பற்றி கேட்குறான். இன்னொரு பக்கம் டாக்ஸிக்குள்ளே இருக்கிற சியாவை தான் காமிக்கிறாங்க. இப்படி என்னோடய நேரத்தை நான் வீணாக்கலாமா, இந்த நேரத்தில் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல அவன் இருப்பான்னு தோணுது போல். அதனால் டிரைவரை கூப்பிட போகிறா. அந்த நேரம் ஜுன்னும் கால் பண்ணி இமோகியை கடைசியாக சியோகோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சியாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் டிரைவரை அந்த இடத்துக்கு போக சொல்கிறா. அங்கே போய் இறங்கினவ இமோகிக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, அவன் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓடுறா. இப்போ இன்னொரு பக்கம் இமோகியை தான் காமிக்கிறாங்க. அவன் தான் போன எபிசோடில் ஒரு கடலுக்குள்ளே போயிருப்பான்ல, இப்போவும் அதில் தான் இருக்கான். இப்போ இமோகியும், நான் 1000 ஆண்டுகளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனே தெரியல, இத்தனை வருஷமும் நான் தனிமையில் தான் இருந்தேன், ஆனால் என்னுடைய முடிவு நெருங்கும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியலை, நான் சியா கூட இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் தான் சியாவை அவளுடைய நல்லதுக்காக விட்டு பிரிஞ்சு வந்தேன், ஆனால் இப்போது எனக்கே அவள் கூட இருக்கணும்னு தோணுது, ஆனால் இது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் சியா ஒரு இடத்துக்கு வந்திருப்பாள்ல, அந்த இடத்துல தான் இமோகியும் இருக்கான். வெளியே இருந்து சியா தண்ணிக்குள்ளே கத்துறா. இமோகி, நீ எங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், இங்கே தானே இருக்க, நான் உள்ளே குதிக்க போகிறேன், எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும், இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கிறா. இப்போது தண்ணிக்குள்ளே குதித்த சியாவும் பார்க்குறா இமோகி வரல. அதனால ஒருவேளை இமோகி இங்கே இல்லையோ, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மயங்குறா. அப்போது அவளை சுற்றி ஒரு வெளிச்சம் வருது. இமோகி தான் சியாவை சுற்றி மூச்சு விடுறதுக்காக வளைய மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கான். இப்போது இமோகியும் என்னையை தேடி அவளோட உயிரை கூட நினைக்காம இப்படி வந்திருக்கா, இவளை எப்படி விரும்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சவன் அந்த பபிள்குள்ளே இமோகியும் உள்ளே போகிறான். சியாவும் முழிச்சு இமோகியை பார்த்து, ஒரு வழியாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவ, இனிமேல் என்னை விட்டு எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் ஜுன்னை தான் காமிக்கிறாங்க. அவன் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்களும் ஜுன்கிட்ட, நீங்கள் கொடுத்த வீடியோவில் இருக்கிறவங்க அந்த வீடியோ உண்மை கிடையாது, அது ஃபோட்டோஷாப் பண்ணதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மை தானேன்னு கேட்குறாங்க. ஜுன்னும் ஆமாங்கிறா. பழங்காலத்தில் டிராகனுடைய செதில்கள் விழுகிற இடத்துல டீ மரம் உருவாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்டை வச்சு தான் அந்த டீ ஷாப்பை பிரபலமாக்குறதுக்காக இந்த ப்ரமோஷனல் வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவரும் ஜுன்கிட்ட, நீங்கள் தான் ஒரு பிரபலமான நாவல் ஆசிரியராச்சே, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பப்ளிஷ் பண்ண சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜுன்னும்,
என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அந்த டீ ஷாப்போட ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னொரு பக்கம் சியாவையும் இமோகியும் தான் காமிக்கிறாங்க. சியா இமோகி கிட்ட, நீ தனியாக கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, 1000 ஆண்டுகளாக நீ டிராகனா மாறணுன்றதுக்காக தான் வாழ்ந்திருக்க, என்னால் அந்த கனவு அழியக்கூடாது, இது இப்படி முடியக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இமோகியும் அதுக்காக உன்னைய நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சியாவும் அவள் முகத்தை அழுக போகிற மாதிரி வச்சுருக்கா, ஆனால் அழுகலை. இமோகியோட சட்டையை பிடிச்சி கத்துறா, இடியட் ஸ்டூபிட், நீ இப்படி தான் நினப்ப எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்ட்ட கேட்டேனா, நீ என்னை விட்டு திடீர்னு காணாமல் போயிட்ட அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? உன்னைய பற்றி மட்டும் தான் யோசிச்சிருக்க அப்படின்னு கத்துறா. இமோகியும் என்னமோ சொல்ல வரா, ஆனால் அவள் சொல்ல விட மாட்டேங்கிறா. நான் உனக்கு ஒரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிராகன் சக்தியை கொடுக்குறேன், ஏதாவது எனக்கு ஆபத்தாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா நான் நிப்பாட்டிடுறேன், தயவு செஞ்சு என் கூடவே இரு கடைசி வரைக்கும். ஒரு தடவையும் பிரச்சனை வரும்போது அதை சரி பண்ணாமல் அதை பார்த்து ஓடி போக மாட்டேன், கூடவே இருந்து அதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிப்பேன், ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நீ ப்ராமிஸ் பண்ணதை மீறிட்ட, என்னை விட்டு காணாமல் போயிட்ட, இந்த தடவை உன்னோட ப்ராமிஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இமோகியும் அவள் சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துலையே இமோகியும் சியாவும் கரைக்கு வந்துட்டாங்க. சியா இன்னும் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை. இமோகி மனசுக்குள்ளே, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் 1000 ஆண்டுகளாக இவளை சந்திக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே இருமுறான். அப்படியே கையில் ரத்தம் வருது. ஏன்னா சியாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு வளையம் ஒன்று உருவாக்குனால, சியா மூச்சு விடுறதுக்காக அந்த வளையம் உருவாக்குறதுக்கே அவங்ககிட்ட இருந்த மொத்த சக்தியும் பயன்படுத்திட்டான். இப்போது அவனோட கடைசி நிமிஷத்தில் கூட சியாவை பற்றி தான் யோசிக்கிறான். நான் என்னோடய முழு சக்தியையும் சியாவை காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்தினதை நினச்சி நான் கொஞ்சம் கூட வருத்தப்படலை, ஆனால் நாங்கள் இன்னும் சீக்கிரமாகவே சந்திச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சி தான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சியாவோட கையை பிடிச்சிட்டே நினைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் சியாவும் எந்திரிச்சு பக்கத்தில் இமோகியை பார்த்து, நீ என்னைய காப்பாற்றிட்ட, திரும்ப எனக்கு தெரியும் நீ என்னை காப்பாற்ற வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்திரி, நான் உன்னைய எப்படி கண்டுபிடிச்சேன்ற கதையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இமோகியோட கையை தூக்குறா. அவள் விட்டவுடனே கை அப்படியே பொத்துன்னு கீழே விழுகுது. அதை பார்த்து அதிர்ச்சியாகி இப்போ தான் இமோகியோடைய முகத்தை பார்க்குறா. அவனோட வாய் கையிலலாம் ரத்தமாக இருக்குது. அதை பார்த்துட்டு, சியா, விளையாடாத இமோகி, நான் உன்னைய ஒரு 4 தடவை குத்துனேன், அதுக்காகவா உனக்கு இப்படி ரத்தம் வருது? எனக்கு இது சிரிப்பெல்லாம் வரலை, விளையாடாத, எந்திரி அப்படின்னு எழுப்புறா. ஆனால் அவன் எந்திரிக்கவே இல்லை. இத்தனை நாள் அவனுடைய மந்திரக்கல்லில் ஒரு விரிசல் தான் விழுந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு அது 2ஆக உடஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு சியா, இமோகி, நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் ரொம்ப கம்மி, இதெல்லாம் நியாயமே இல்லை, தயவு செஞ்சு எந்திரி அப்படின்னு கத்துறா, அழுகிறா. ஆனால் இமோகி எந்திரிக்கவே இல்லை. இப்போது ஸ்வர்க்கத்துக்கு வந்த இமோகியை தான் காமிக்கிறாங்க. கடவுளுக்கு முன்னாடி கிடக்குறான். இப்போது இமோகியும் கடவுளை பார்த்து, நான் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக இருந்தீங்க, நான் இன்றைக்கி இறந்து போனதுக்கப்புறம் என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். கடவுளும், எந்திரி, இப்போது உன்னுடைய மந்திரக்கல்லில் சக்திகள் முழுசாக இருக்குது, முழு நிலவு மாதிரி மாறிடுச்சு, நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே டிராகனாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இமோகியும், நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய சக்தி தான் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய செயினை பார்க்குறான். அதில் அந்த மந்திரக்கல் உடஞ்சி இல்லாமல் முழுசாக இருக்குது, அதுவும் ஜொலிக்குது வேற, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு யோசித்தவன் இப்போ தான் பூமியில் என்ன நடந்திருக்குன்னு புரியுது அவனுக்கு. என்ன நடந்திருக்குதான், இமோகி முழுசாக இறந்து போகிறதுக்கு முன்னாடியே சியா அவளுக்குள்ளே இருக்கிற அந்த டிராகன் சக்தி எல்லாத்தையுமே இமோகிக்குள்ளே அனுப்புகிறா. நான் உனக்கு உதவியாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சவ, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு அப்படியே பக்கத்திலே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்போ கடவுளும், மனிதர்களுக்கு நாங்கள் பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும், மனிதர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த முடிவை எங்களால் மாற்ற முடியாது, அந்த பொண்ணு உன்னுடைய டிராகன் சக்தி முழுசையும் உங்ககிட்டயே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இமோகியும், நான் முழு டிராகனாக மாறிட்டேனா அப்படின்னு கேட்குறான். கடவுளும் ஆமான்னு சொல்லவே, அப்போது நான் அந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்த டிராகன் சக்தி எல்லாத்தையும் திரும்ப அந்த பொண்ணுக்கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கடவுளும், இது விபரீதமான முடிவு, நீ என்ன முட்டாளா, 1000 ஆண்டுகளாக இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த, ஆனால் வெறும் மனுஷிக்காகவா இதை விட்டு கொடுக்குற? இமோகியும் ஆமாம்
அப்படின்னு சொல்கிறான். இப்போ கடவுளும் தன்னுடைய சக்தியை இழந்த புனிதமான உயிரினத்தை யாருமே மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால தான் அன்னைக்கு நீ உன்னுடைய டிராகன் சக்தியை தொலைச்சப்போ பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணுக்குள்ளே அந்த டிராகன் சக்தியை அனுப்புனேன். இப்போ நீயே அந்த டிராகன் சக்தியை கொடுக்குறேன்னு சொல்கிற, நீ இதை நினச்சி வருத்தப்பட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இமோகியும் நான் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கடவுளும் நீ 1000 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருந்தியே, அதுக்கு அவள் தகுதியானவளா அப்படின்னு கேட்குறாரு. இம்முகியும் 1000 ஆண்டுகளுக்கும் மேலே தகுதியானவ அப்படின்னு சொல்கிறான். இப்போ கடவுளும் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நீ தான் பொறுப்பேற்றுக்கணும், அதுக்கான விளைவுகளையும் நீ தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நடந்து 2 மாதங்களுக்கு பிறகு சியாவோட டீ ஷாப் தினமும் திறந்திருக்கும். ஏன்னா சியா இமூகிக்காக தினமுமே காத்துக்கிட்டு இருக்கா. சியாவுக்கு எதுவும் ஆகலை. ஒரு நாள் இமூகி வந்து அவனுடைய டிராகன் சக்தி இருக்கிற அந்த மந்திரக்கல்லை சியா கிட்ட கொடுத்துட்டு திரும்ப போயிட்டான். அதுக்கப்புறத்துலேருந்து இமூகியை பற்றி ஒரு விஷயமும் சியாவுக்கு தெரியாது. ஜுன்னும் சியா கிட்ட அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். சியாவும் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அன்னைக்கு மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வருவான் அப்படின்னு சொல்கிறா. சியாவும் ஜுன்னும் சமாதானம் ஆயிட்டாங்க போல். அதனால தான் ஜுன்னும் அங்கே இருக்கான். நமக்கு அதை பற்றி எதுவும் காமிக்கல. இப்போது டீ ஷாப்போட கதவை யாரோ திறக்கிறாங்க. சியாவும் திரும்பி பார்க்குறா. வந்திருக்கிறவங்கள பார்த்தோன்னே அதிர்ச்சியில் எந்திரிச்சு போகிறா. ஏன்னா இமூகி ஒரு வழியாக திரும்பி வந்துட்டான். கஸ்டமர்ஸ்கிட்ட சொல்கிற மாதிரியே உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறா. ஆனால் கண்ணில் கண்ணீரும் வாயில் சிரிப்போடையும் சொல்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதோட இந்த மான்ஹாவும் முடியுது.